விஷயம் பணம் கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் மரியாதையாக கொடுக்க வேண்டும். நான் பொதுவாக மனசில் அது வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறேன்னா அது நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த பணம் அவனுக்கு போகுது அப்படின்னா கூட இந்த பணம் வந்து பல நூறு மடங்காக பல லட்சம் மடங்காக போகிறவங்களுக்கு யார் வாங்குகிறாங்களோ அவங்க நல்லது பண்ணிவிட்டு பல லட்சம் கோடி மடங்காக எனக்கு திரும்ப வரணும் அப்படின்னு நம்ம ஒரு மனசுக்குள்ளே ஒரு 10 செகண்ட் வேண்டிக்கிட்டு அந்த பணம் கொடுக்குறது என்ன பெரிய சங்கடம் இருந்துருப்போகுது. எல்லா பணமும் எனக்கு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லலை. போன வேகத்தில் திரும்ப வா அப்படின்றது அதோடைய லாஜிக்கு. அப்படி நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கும்போது ரூபாய் நோட்டை சரியாக மடித்து இந்த பிளைண்ட் ஃபோல்டு அந்த ஆப்போசிட் பக்கமாக ஓப்பன் ஃபோல்டு நம்ம பக்கம் இருக்க மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது அது பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். பணம் வந்து பொதுவாக இறுக்கமாக வைத்து கொள்ளக்கூடாது. அதில் கரன்சினால அது வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். மிக முக்கியமாக இந்த பணம் கொடுக்கல் வாங்கன்னு சொல்லும்போது நிறைய பேர்கிட்ட பிளடி பாஸ்கர் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்னா பேண்ட்டோட பின் பாக்கெட்டில் பர்ஸ் வச்சுருப்பாங்க. அது தவறான பழக்கம். நான்லாம் எவனா இன்டர்வியூ வரும்போது பேண்ட்டு பின் பாக்கெட்லேருந்து ஏதாவது ஒன்று எடுக்கிறான் இல்லை பேண்ட் பின் பாக்கெட்டில் வந்து பர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இம்மிடியட்டாக 10 செகண்டில் இன்டர்வியூ க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இப்போ இல்லை, நான் சொல்கிறது நான் பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தப்போ அது மிகப்பெரிய தவறான பழக்கம். மூன்றாவது பர்ஸு வந்து நிச்சயமாக வேலெட் பணம் வைப்பதற்கான ஒரு இருப்பிடம் வேணும். அப்போ அது வந்து அந்த பணம் எங்கே வைக்க முடியும்? சட்டையில் சும்மாவை நல்லா இப்படி தொங்கிட்டு இப்படி போகிற மாதிரிலாம் வச்சுக்க முடியாது. நல்லா இந்த கொத்தனார்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50 நோட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. பணம் எப்படி வைக்கணும்னா அதற்கான ஒரு இடம் உருவாக்கி அதில் தான் வைக்கணும். நிறைய பேர் அந்த கற்பூரம், வெத்தலை, பாக்கு, எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பாக இருக்கும். சில ஏதாவது பார்க்கும்போது வீடியோவில் வந்து நம்ம பார்க்கும்போது சர்ச் பண்ணும்போது பணம் அதிக இருப்ப பச்சை கற்பூரம் அப்படிலாம் சொல்லுவோம். பச்சை கற்பூரம் நல்லா மலை வாழை, அந்த சிறுமலை மலை வாழையை வச்சுக்கலாம். முடிஞ்சால் அந்த வாழை மரத்தோடு சேர்த்து வைக்கிறது நல்லது பர்ஸில். இதெல்லாம் வந்து காலத்துக்கு உகந்த பேச்சானதை நீங்கள் பார்த்துங்க. அப்போது பர்ஸு தான் இருக்கணும். அதில் வந்து இந்த சமையலறை பொருட்கள்லாம் சமையலறையில் இருக்கட்டும், பர்ஸில் இருக்கிறதுலாம் முட்டாள்தனம். நீங்கள் அந்த பர்ஸில் வந்து பெண்களுக்கான பர்ஸும் ஆண்களுக்கான பர்ஸையும் வச்சுக்கும்போது பணத்தை இருக்கும். அது சிகப்பு கலராக இருந்தால் மிக சிறப்பு. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம்.